பிளேக் ஒரு மாட்டிக்கிச்சு பாருங்க. 1 கிலோ இருக்கும். நம்ம வந்து வலையிலே தைக்க முடியாது. கெண்டை மீன் மாரி கொஞ்சம் கவர் பண்ணி தான் எடுக்கலாம். இந்த சைஸ் அது மாதிரி பாருங்க. 2 விரல் வாய், 2 விரல் போகுது வாயில். ரோஸு கலர் இருக்கு வாய். வாங்க போல நீர் முள்ளு குத்திச்சு போதே. நான் கருவு கையால் காலை முள்ளு குத்துனதான் எனக்கு குத்துன மாதிரி குத்துனதான் எடுத்தாங்க. இங்கே வச்சுதான் சரி இங்கே உள்ள தான் ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ள எடுத்தாங்க. கண்ணு தட்டு எடுக்க முடியல. கண்ணு தட்டிடு. கண்டை மாரி இருக்கு. அதான் கண்டை மட்டும் தான் இருக்கு. போட முடியும். பாருங்க, சரியான சைஸுங்க. ஒரு முரட்டு பீஸு எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தீங்கல்ல. நல்லா தடி சைஸு, நல்லா முரட்டு சைஸான ஒரு சிலேபி. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்க மாட்டேங்குது. நல்லா முரட்டு பீஸு, ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி சிலேபி வேணும்னா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுவேன் உங்களுக்கு. என்னாச்சு? செட்டக்குட்டியா? பா அங்கே பாருங்க, அங்கே ஒரு செட்டக்குட்டி பிடிச்சிருக்காப்புல. இங்கே வந்து சிலேபி பிடிச்சிருக்கோம். 1/2 கிலோ சைஸா? 1/2 கிலோ கம்மியாக இருக்கும். பா 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குமா. இங்கே பாருங்க, இங்கே ஒரு சிலேபி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செத்தக்குட்டி. கடா கொஞ்சம் நம்ம ஐத்தலுக்குலாம் எட்ட போகுது. ஐத்தல் இதில் இருந்து நான் இப்போ அந்த பதிவு செவுளுக்கு அண்ணாண்ட இருக்கும் பதிவு. சேர்த்த பொறுமையாக ஐத்துனா தெரிஞ்சிடும். இங்கே பாருங்க, அடுத்து நமக்கு ஒரு செத்தக்குட்டி மாட்டிருக்கு. நல்லா கரிமீன், நல்லா முரட்டு பீஸு. கருவேன்னு இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? நல்லா தெரியுதா? இங்கே ஒரு சிலேபி மாட்டிருக்கு. ஒரு செத்தக்குட்டி, ஒரு சிலேபி.